Taste the Daily. இடைநிலை ஆசிரியர்கள் தேர்தலுக்கு முன்பாக திமுக சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த 311 வாக்குறுதி, அதாவது சம வேலை சம ஊதியம் என்கிற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ பள்ளிக்கல்வித்துறையினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக அராஜக வழியிலே கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆசிரியர்கள் பல பேர் அங்கே மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு ஆசிரியர்களை ஏதோ குண்டர்களை கைது செய்வது போல வன்முறையை காட்டி கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக அங்கே கூடியிருக்கக்கூடிய இடைநிலை பெண் ஆசிரியர்கள் ஏராளமானோர் மிகப்பெரிய அளவிலே அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். காவல்துறை நெருக்கடிகளும் அடக்குமுறை என்பது திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு வார காலமாக செவிலியர்கள் தங்களுக்கு 356 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். தொடர்ந்து அவர்கள் கைது செய்து பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுவதும் நள்ளிரவில் இறக்கிவிடப்பட்டு மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளானார்கள். இந்த நிலையில் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு சம வேலை சம ஊதியம் என்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்றெல்லாம் இவர்கள் வாய்க்கூசாமல் தேர்தல் வாக்குறுதியை 311 அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி இன்னும் 2 அமாவாசை கூட இல்லாத நிலையிலே இது போன்ற ஒரு அட்டூழியத்திலே ஈடுபடுவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். கடவுளுக்கு நிகராக போற்றப்படக்கூடிய ஆசிரியர்களுக்கு தற்போது வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் மிகப்பெரிய அளவிலே அங்கு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களிடம் இதுபோன்று குற்றவாளிகளிடம் ரவுடிகளிடம் குண்டர்களிடம் காட்டுவது போன்ற ஒரு கட்டாயத்தை வலுக்கட்டாயத்தை காவல்துறையினர் காட்டுவதற்கு திமுக அரசே காரணம் என்று அவர்கள் கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதனையும் கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மயங்கி விழுந்திருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பதை விட்டுவிட்டு கைது செய்வதிலேயே முனைப்பு காட்டக்கூடிய இந்த காவல்துறை எதற்காக இந்த அரசினுடைய ஏவல்துறையாக செயல்படுகிறது என்கிற மிகப்பெரிய அளவிலே திமுக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் பணி நியமனம் செய்யாமல் சம ஊதிய சம வேலையை வழங்காமல் இதுபோன்று ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் ஆட்சி முடியும் வரை இவர்கள் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதும் கலவர பூமியாக மாறி இருக்கிறது. தமிழகத்திலே தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளராக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே போன்று பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், நெசவாளிகளாக இருக்கட்டும், திமுக ஆட்சியில் போராட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது மிகப்பெரிய துயரத்துடைய உச்சமாக இருக்கிறது. விரைவில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்கிற முழக்கங்களை ஆசிரியர்கள் முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.